வெல்கம் டு GlamGirl சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து குக்கிங் வீடியோஸ் இல்லை, ஹேரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து சம்மரில் வந்து நம்ம ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி சில்கி அண்ட் ஸ்ட்ராங்காக ஷைனாக வந்து எப்படி பராமரிக்குது இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா க்ரே கலரில் மாறிடும். பக்கத்தில் இருக்க ஒரு பெல் பட்டனையும் ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளோட சேனலில் வர நியூ வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே சீக்கிரமாக போகலாம். சம்மர் கேர் டிப்ஸில் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையவே வாட்டர் குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் குடிக்கிறது வந்து நெக்ஸ்ட்டு செகண்டரி. வாட்டர் நிறைய நீங்கள் கன்சியூம் பண்ணுறனால தான் உங்கள் பாடி வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும் அண்ட் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ தட் எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் உங்கள் வராமல் இருக்கும். ஸோ வாட்டர் நிறையவே குடிங்க. நீங்கள் உங்களோட ஹேர் கேர் இந்த மெனுவில் வந்து நீங்கள் ஆம்லா ஜூஸ், கரி லீஃப் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ஜூஸ் வந்து ஹேருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஜூஸ். ஏன்னா வந்து க்ரே ஹேரை பிளாக் ஹேரை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆம்லா ஜூஸும் கரி லீஃப் ஜூஸும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேரை வந்து நீங்கள் ட்வைஸ் இன் அ வீக் வந்து வாஷ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம ரன்னிங், ஜாக்கிங்ஸ் இந்த சம்மரில் ரொம்பவே நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும். அந்த தண்ணி வந்து நம்ம தலையில் தேங்கிருச்சுன்னா அது நிறையவே வந்து இரிட்டேஷன், இச்சினஸ் ஆகும். அண்ட் நிறைய வந்து ரொம்ப டேண்ட்ரஃபாக ஆகிடும். அதனால வந்து உங்கள் ஹேரை வந்து ரெகுலராக ட்வைஸ் இன் அ வீக் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் ஆயில் பாத் எடுக்கிறதுனாலும் சரி, இல்லை நீங்கள் ஹேர் பேக் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுனாலும் சரி, அந்த ட்வைஸ் இன் அ வீக் வந்து கம்பல்சரியாக நீங்கள் ஹேர் வாஷ் எடுத்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஹேர் வாஷ் எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, நம்ம ஹேரில் வந்து எப்பயுமே வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போகும்போது நம்ம ரோட்டில் போகிறப்போ எல்லா டஸ்ட்டும் வந்து நம்ம ஹேரில் தான் வந்து ஸ்டே ஆகும். ஸோ அந்த டஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃபாக சேஞ்சஸ் ஆகும். அந்த ஸ்வெட்னஸும் வந்து ரொம்பவே டேண்ட்ரஃப் இச்சினஸ் ஆகும். அதனால நீங்கள் ட்வைஸ் இன் அ வீக் இந்த சம்மரில் கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஹேர் வாஷ் டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஆயில் மசாஜ் தான். இது எப்படி பண்ணணும்னா, ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் இது மாதிரி எந்த ஆயில் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் லூக்வார்மாக இதமான சூட்டுக்கு வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை எடுத்துகிட்டு ஒரு பஞ்சு நீங்கள் தொட்டு உங்கள் தலையில் ரூட்ஸ், அதாவது வேர் இருக்குங்களே, அந்த வேரில் இருக்க ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 hour கழித்து நீங்கள் ஹேர் பாத் எடுத்திங்கன்னா உங்கள் பாடியில் இருக்க ஹீட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் இந்த சம்மரில். ஸோ ஹேரும் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்னாக மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் அண்ட் ஹேரும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஷைனியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாவே ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும், ஹேர் ஃபாலும் ஆகாது. ஆயில் நம்ம நிறைய அப்ளை பண்ணுறதுனால நிறைய முடி வளரும் சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் டிப் போகலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் வரக்கூடியது ஸ்ப்ளிட்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ப்ளிட்டன்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு அடுத்ததில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எப்படி வராமல் பார்க்குறதுக்கு வந்து யோகட் வந்து ஈக்குவல் ரேஷியோ, யோகட் ப்ளஸ் ஹனி ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஹனி வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணால் க்ரே ஹேர் வருமே, அப்ளை பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே ஆகாதுங்க. இது ரெண்டுமே ஒரு நல்ல ரெமெடி. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி உங்கள் தலையில் ரெகுலராக ஸ்ப்ளிட்டன்ஸ், அதாவது முடி கீழே இருக்க ஸ்ப்ளிட்டன்ஸ் வெடிப்புகள் இருக்கும்ல, அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டே வாங்க. நாளுக்கு வந்து அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாமே குறையும். அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்கள் ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து ஜென்ரலாக டிப் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்தால் அதை எப்படி நம்ம வந்து ஹோம் ரெமெடியாக வந்து அது க்யூர் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஹனி அண்ட் யோகட் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு சோக் பண்ண விட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஹேரை எப்பயுமே வந்து ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டால் தான் உங்கள் ஹேர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் உங்கள் ஹேரை பார்த்துக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்மரில் வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேர் விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரீ ஹேர் விட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய ஸ்வெட் ஆகும். அதனால நிறைய டேண்ட்ரஃப், இரிட்டேஷன்ஸ், ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் லூஸாக உங்கள் ஹேரை வந்து பின்னிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் போனிடெயில் போடுங்க. இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேரை நீங்கள் டைட்டாக போனிடெயில் போடக்கூடாது, டைட்டாகவும் பின்னல் போடாதீங்க. கொஞ்சம் லூஸாகவே நீங்கள் பின்னல் போட்டுக்கோங்க, ஹேரை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் மாஸ்கிங். ஸோ வந்து நிறைய டிஓவைஸ், நிறைய நேச்சுரலான ஹேர் மாஸ்கிங் இருக்குது. அதை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி உங்கள் ஹேரை மாஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்கள் ஹேர் வந்து ஹெல்த்தியாக, ஷைனியாக, சாஃப்டாக இருக்கும். ஸோ ஹேர் மாஸ்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு டிப்பு. வாங்க அடுத்த டிப் போகலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிகக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹரிபரியான லைஃப்பில் வந்து நம்ம ஷாம்பூஸ் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம சிகக்காய் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ நீங்கள் வந்து சிகக்காய் போட்டு மந்த்லி 2 இல்லை 3 டைம்ஸ் கூட நீங்கள் மந்த்லி 3 டைம்ஸ் சிகக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா க்ரே ஹேர்லேருந்து உங்கள் ஹேரை வந்து சீக்கிரமாகவே நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம்.
கிரே ஹேர் அவ்வளோ சீக்கிரமாக வராது. ஹேர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கண்டிஷனரிங். நம்ம ஹேர் வாஷ் பண்ணக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஹேர் கண்டிஷனர் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் நம்ம ஹேரை நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக எதனா ஒரு கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். ஜென்ரலாக நீங்கள் எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் வெளியே போகிறப்போ உங்கள் ஹேரை வந்து ஃப்ரீயாக விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்டோர் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. பட் அவுட்டோர் நீங்கள் பீச், பார்க்ஸ் அதை மாதிரி எங்கன்னா வெளியே ஸ்விம்மிங் போகிறது இருந்தால் உங்கள் ஹேரை வந்து ஃப்ரீயாக விடாதீங்க. நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் ஹேரை நீங்கள் பின்னிடுங்க. இல்லைனா வந்து போனிடைல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் லூஸாகவே போடுங்க இந்த சம்மருக்கு. ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்வெட் ஆக ஹேர் வந்து நம்ம ஃப்ரீயாக விடுறதுனால இன்னும் வந்து நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுள்னஸாக இருக்கும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியே எப்பவுமே சம்மர் போகும்போது ஹேட்ஸ் அண்ட் கேப்ஸ், துப்பட்டாஸ் இதை மாதிரிலாம் யூஸ் பண்ணி உங்கள் தலையை வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஹேர் வந்து எந்த டேங்கிள்ஸும் இருக்காது, சிக்காகாது, ஹேரும் சேஃபாக இருக்கும். அண்ட் ஷாலை போட்டு ஃபேஸை கவர் பண்ணிக்கோங்க, ஹேரையும் கவர் பண்ணிக்கோங்க இந்த சம்மரில். அடுத்தது வந்து நம்ம எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, நம்ம ஹரிபரியாக தலை குளிச்சுட்டு நம்ம வந்து ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வர ஹீட்னால நம்மளுக்கு இன்னும் ஹேர் தான் லாஸ் ஆகும். அது வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஃபேன் கீழே வந்து உங்கள் ஹேரை வந்து நல்லாவே ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மார்னிங் 6 to 8 வர வெயிலில் வந்து உங்கள் தலையை நல்லா காய்வங்க. ஸோ தட் அந்த வெயிலும் நம்மளுக்கு நல்லது. ஹேரை நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹரிபரியான லைஃப்பில் சீக்கிரமாக எல்லாமே பண்ணணுக்காக நம்ம வெட்டான ஹேர்லேயே நம்ம ஹேரை கோம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுக்காக. ஆனால் நம்ம பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. அப்படி நம்ம பண்ணோன்னா ஈஸியாக வந்து சீக்கிரமாக நம்ம முடி வந்து ஃபுல்லாகவே பிரேக் ஆகிடும். அண்ட் முடி எல்லாமே அப்படியே இழுத்துட்டு கொட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பண்ணாதீங்க. நார்மலான டவலை வச்சு நீங்கள் காட்டன் டவலில் உங்கள் ஹேர் நல்லா பேட் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சீப்பை வச்சு நீங்கள் சிக்கிடுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா அந்த ஈரத்தில் முடியெல்லாம் வந்துடும். இப்போது ட்ரையாக இருக்கப்போ நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுறதோட இதை மாதிரி பெரிய பெரிய சீப்பு, அதாவது சிக்கு எடுக்கிறதுக்காக சீப்பு இருக்குது, அந்த சீப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கு எடுத்து கோம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெட்டில் இது எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் வந்து சம்மர் மற்றது எல்லாமே ஜென்ரலான டிப்ஸே நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வேறு எது மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் சஜஷன் கொடுக்கலாம். அது நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் எனக்கு தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலோட அஃபிஷியல் மெயில் ஐடிஸ் இருக்குது GlamGirl. அந்த மெயில் ஐடிக்கும் நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் வர தொடர்ந்து வீடியோங்கள் எல்லாமே பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் நம்ம சேனலில் மெம்பர் ஆகிடுவீங்க. நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங். பை பாய்.